வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கொண்டக்கடலை குழம்புங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கி கறி சுவையில் செய்ய போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி, ரைஸ், தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேங்க. உங்களுக்கு சோம்பு வேணும்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே குழம்புக்கு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை, வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டுங்க. இது சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டுங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், அரைச்சி எடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. தேவையான அளவு உப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே கடலை வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு எண்ணெயில் ஒரு 2 செகண்ட் நல்லா வதக்கிலாங்க. இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கி வந்தால் தாங்க குழம்புக்கு நல்லாயிருக்கும். தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சிக்கன் மசாலா சேர்த்தோம்னா குழம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாகவே இருக்குங்க. வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுடலாங்க. கொண்டக்கடலை 100 கிராம் எடுத்துருக்கேங்க. 6 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வர விட்டு எடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து இந்த குழம்புக்கு கடலை நல்லா வேகணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடலையை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கடலையை வேக வச்ச தண்ணியை நான் இப்போ சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்புக்கு கூட ஏதாவது சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உருளைக்கிழங்கை வேக வச்சு கூட இந்த குழம்புக்கு சேர்த்துக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை சேர்க்கும் போது கடலையை வந்து லேசாக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்க்க போகிறோங்க. உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாங்க. கடலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. நம்மளுக்கு அந்த கடலைக்குள்ளே குழம்போட மசாலா ஃபுல்லாக இறங்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கெட்டியாக இருக்குங்க. நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னா 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேங்க. கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் ரைஸுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.